ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாழி ரைடர் ஓகேங்களா. ஸோ என்னடா பாக்ஸ் காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங்னா வச்சுக்கோங்களேன், நம்ம NS200க்கு ஃப்ரெண்டு மர்க்காடு உடஞ்சிருச்சு ஓகேங்களா. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரெண்டு மர்க்காடு உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கோம். அதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அதை நம்மளே NSல செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் ஓகே. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரிஜினல் தான். ஏன் நம்ம எப்படி ஒரிஜினல்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ரீசன் வந்து இங்கே வந்து இந்த பஜாஜோட இது இருக்குது, டேப் இருக்குதுங்களா. இங்கே பாருங்கள், இந்த இது ஃபுல்லாக பாருங்கள், பஜாஜோட ஐடி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பஜாஜ் ஒரிஜினலில் மட்டும் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இப்போ வெளியே நம்ம எங்கே வாங்கினாலும் இந்த டேப் அது கொடுக்க முடியாது அவங்களால. ஸோ பாருங்க, பஜாஜ் அதாவது ஒரிஜினல் மர்க்காடு தான் ஓகேங்களா. ஸோ இது நம்ம வண்டி வந்து 2021 மாடல் ஓகேங்களா. ஸோ 2021 மாடல்னால் நம்ம ABSன்னு வந்துடுது ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஒரிஜினல் ஐடென்டிட்டி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இவங்க வாங்கினவங்களோட இது ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் மர்க்காடு தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை வாங்கும்போது நீங்கள் இந்த மர்க்காடு எதாவது உடஞ்சிச்சுனாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பழைய மர்க்காடில் வர்றது ஓகேங்களா. ஸோ புது மர்க்காடு வராது, இது எக்ஸ்ட்ரா தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பழைய மர்க்காடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எனக்கு பழைய மர்க்காடு நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் நான் கழட்டிட்டு இருந்ததுனால. ஓகே, ஸோ நம்ம அப்படியே எடுத்து செட் பண்ணி வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ இதில் வந்து 3 ஸ்க்ரூ வரும், 1 2 இந்த 3 ஸ்க்ரூ போட்டு செட் பண்ணி வச்சு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பழைய மர்க்காடில் இந்த இரும்பு பிளேட் மாதிரி ஒன்று வரும் ஓகேங்களா. இதே இடத்துக்குள்ளே செட் பண்ணணும். ஸோ நம்ம உள்ளே வந்து இந்த ஸ்டீல் பிளேட் உள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ இதை எடுத்து வண்டியும் செட் பண்ணுறது பெண்டிங். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக மாட்டியாச்சு. ஸோ இனிமேல் ஸ்க்ரூ டைட் பண்ணுறது மட்டும் தான் வேலை ஓகேங்களா. ஸோ உள்ளே ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ வெளியே இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் 2 பக்கம் போட்டோம்னா ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, பட் நீங்கள் ஸ்க்ரூ கழட்டும் போது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரூ எங்கே வரும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பின்னாடி நம்ம கழட்டும் போது மாட்டுறதுக்கு அந்த ஸ்க்ரூ இங்கே வரும் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணுற ஃபைனல் லுக்கு பார்ப்போமா. ஸோ ஓகேங்களா, ஃபைனல் லுக்கு தான் மாட்டியாச்சு.